சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. 10 நாட்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்திருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? விவரம் என்ன? மண்டல கால பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்துதான் காணப்படுகிறது. இன்றுடன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பக்தர்கள் இந்த 10 நாட்கள்ல தரிசனம் செய்திருப்பதாக தகவல்கள் தேவசம் போர்டு சார்பில் கூறியிருக்கிறார்கள். இதே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த 10 நாட்கள்ல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தான் சுவாமி தரிசனம் செய்திருந்த நிலையில இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருந்த காரணத்தினால 6.5 லட்சம் பக்தர்கள் இதுவரைக்கும் சுவாமி தரிசனம் செய்து சென்றிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்களுடைய வருகை என்பது இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா அதிகமாக காணப்படுகிறது. ஆனா கூட்டம் அதிகமாக வந்தாலும் கூட பக்தர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருந்தாலும் கூட சுவாமி தரிசனம் செய்வது என்பது சுகமான ஒரு சுவாமி தரிசனத்தை செய்யும் வகையில தான் சுவாமி தரிசனம் செய்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த ஆண்டு தேவசம் போர்டும் மற்றும் காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த சுகமான ஒரு தரிசனத்தை பக்தர்கள் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்துதான் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யக்கூடிய பக்தர்கள் வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த முன்பதிவு செய்ததை ரத்து செய்து கொள்ள வேண்டும், அவர்களாகவே ரத்து செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரத்து செய்த இடத்திற்கு மற்ற பக்தர்களை அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பதிவு செய்து அவர்களை அனுப்ப முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை பக்தர்களுக்கு தேவசம் போர்டு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பக்தர்களுடைய வருகை இருந்தாலும் அவருடைய வருகைக்கு ஏற்ப எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதோ என்ற ஒரு கருத்தில் கொண்டு தொடர்ந்து காவல்துறையோடு இணைந்து தற்பொழுது ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். சந்தோஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.